ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீரு. இந்த வீடியோவில் நான் 5 கேலிகிராஃபி சப்ளைஸ் காட்ட போகிறேன். அண்ட் இந்த எல்லா சப்ளைஸுமே ₹100 கீழே தான். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அமேசானில் இல்லை வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆர்ட் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாட்டர் ப்ரஷ் பென். நம்ம எல்லோரும் ஆட்ஜெல், கேம்லின் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் ப்ரஷ் பென் பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டர் ப்ரஷ் பென் ஒரு கலரில் வராது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ப்ரஷ் டிப்பை யூஸ் பண்ணி எந்த கலர் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பென்னுக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பேஸில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்கள் கலர் கூட வாட்டர் மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் வாட்டர் கலர்ஸ் மாதிரி ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வாட்டர் ப்ரஷ் பென் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் நான் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் நான் தேர்ட் ப்ராடக்ட் காட்டுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வாட்டர் ப்ரஷ் பென்னோட ப்ரைஸ் ₹99. அண்ட் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் திக்னஸ் கூட வரும் உங்களுக்கு ₹100. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ₹99 கேப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல குவாலிட்டியான ஐசோமர்ஸ்ன்ற கம்பெனி இது வாட்டர் ப்ரஷ் பென். ஓகே, ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த மீதியோட லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வர்ற ப்ராடக்ட் யூனிபால் சிக்னோ ஒயிட் ஜெல் பென். ஸோ இதோட திக்னஸ் 0.7. அண்ட் இந்த ஒயிட் பென் வந்து நம்ம யூஸ்வலாக இருக்கிற ஒயிட் பென் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா இந்த ஒயிட் பென் வந்து பிளாக் பேப்பர் மேலே கூட எழுத முடியும். அண்ட் ரொம்ப கிளியராக எழுதும், ரொம்ப அழகாக எழுதும். அண்ட் பிளாக் பேப்பர் மட்டும் இல்லை, நம்ம ப்ரஷ் பென்ஸில் எழுதுகிறோம்ல, அந்த ப்ரஷ் பென்ஸ் மேலே கூட எழுதலாம். ஸோ நான் ஒரு பிளாக் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளாக் பேப்பர் மேலே நம்ம யூனிபால் சிக்னோ ஒயிட் பென் வச்சு நான் எழுத போகிறேன். அண்ட் இது நீங்கள் மோனோலைன் கேலிகிராஃபி இல்லைனா ஃபாக் கேலிகிராஃபி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோனோலைன் கேலிகிராஃபி. அண்ட் இதில் நம்ம டவுன் ஸ்ட்ரோக்ஸில் மட்டும் திக்னஸ் ஆட் பண்ணோன்னா அது ஃபாக் கேலிகிராஃபியாக மாறிடும். அண்ட் இந்த பென்னில் ஒரு பர்டிகுலர் ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் எப்போவும் இந்த பென்னை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா இங்க் ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இங்க் கொஞ்சம் திக்காக இருக்கும், சீக்கிரம் ட்ரை ஆகும். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எழுதாது. நீங்கள் உங்கள் பேப்பருக்கு டிப்பில் வச்சு எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதும். ஓகே, ரொம்ப ஸ்மூத் ஃப்ளோ இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ உங்கள் இங்க் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு சில ஸ்க்ரிபிள்ஸ் பண்ணுங்கள், இங்க் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா பிளாக் பேப்பரில் பியூட்டிஃபுல்லாக எழுதும். இப்போ நான் இதை ப்ரஷ் பென் மேலே யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் டாம்போ ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு சிம்பிள் வேர்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் பென் எழுதியிருக்கேன். இப்போ நான் நம்ம ஒயிட் பென் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்க்ரிபிள்ஸ் பண்ணிடுறேன் நம்ம இங்க் ஃப்ளோ ஆகிறதுக்கு. அண்ட் இப்போது இந்த கலர் மாதிரியே நம்ம எழுதலாம். ஸோ நான் மோஸ்ட்லி ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம திக் ஸ்ட்ரோக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு லைன் அண்ட் ஒரு குட்டி டாட். ஓகே, ஸோ மறுபடியும் இந்த திக் ஸ்ட்ரோக்லேயும் ஒரு லைன் அண்ட் ஒரு குட்டி டாட். ஸோ இதே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இந்த பென்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இந்த பென்னோட ப்ரைஸ் வந்து ₹60. அண்ட் ₹60 இது டெஃபினட்டாக ஒர்த் தான் அண்ட் லாங் லாஸ்டிங் கூட. நம்ம தேர்ட் ப்ராடக்ட் கேமல் வாட்டர் கலர் கேக்ஸ். அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் எடிஷன் அண்ட் அதனால தான் இவ்வளோ சீப்பாக வருது. இதோட ப்ரைஸ் ₹70 மட்டும்தான். ஓகே, அண்ட் இதில் 24 கலர்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா கலர்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாட்டர் கலர்ஸ் எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். அண்ட் இதுலேயே ஒரு ஆர்டிஸ்ட் எடிஷன் கூட இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து 200 கிட்ட வரும். பட் அது இப்போதைக்கு தேவையில்லை. இது ஜஸ்ட் ₹70. அண்ட் இன்னொரு வெர்ஷன் கூட இருக்குது ₹100. ஸோ இந்த 2 வெர்ஷனும் நீங்கள் வாட்டர் கலர் கேலிகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம கலர் பிக்கப் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராடக்ட் வாட்டர் ப்ரஷ் பென். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட வாட்டர் ப்ரஷ் பென் இல்லைனா நீங்கள் நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கிட்டு
நமக்கு தெரியும் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. ஸோ ஒரு கலர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டார்க் ப்ளூனா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ சில ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம கலர் மேலே விழும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வாட்டர் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷோட டிப்பில் வந்து கலர் ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். எப்போல்லாம் தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் உங்கள் பேப்பர் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் கேலிகிராஃபி பண்ணலாம். ஸோ ப்ரஷ் கேலிகிராஃபியோட ரூல்ஸ், நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எப்போல்லாம் மேலே போகுதோ அது தின்னாக இருக்கணும். ஸோ டிப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோவாக மேலே போகணும். அண்ட் எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கீழே வருதோ நம்ம திக்காக பண்ணணும். ஸோ அந்த திக்னஸ்க்காக நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ரூல். அண்ட் நீங்கள் இப்போ அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம நார்மல் ப்ரஷ் பென்க்கு கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாம்போ டியூவல் டிப், இதோட டிஃப்ரென்சஸ் பாருங்கள். இது பேர் தான் வாட்டர் கலர் எஃபெக்ட். ஸோ வாட்டர் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பென் மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் வராது. அண்ட் அதுதான் வாட்டர் கலர்ஸோட அழகே. நம்மளுக்கு எப்போவும் பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வரக்கூடாது. வாட்டர் கலர்ஸில் ரொம்ப நேச்சுரலான நம்ம தண்ணி மாதிரி ஃபீல் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பிக்மா மைக்ரான் பென். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் நிறைய வீடியோஸில் ஃபார் கேலிகிராஃபிக்கு பிக்மா மைக்ரான் பென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பென்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பென்ஸ் ஃபார் ஆர்டிஸ்ட். ஏன்னா இது சீக்கிரம் ட்ரை ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் கலர்ஸ் மேலே கூட எழுதலாம். ஸோ நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற திக்னஸ் 0.8 அண்ட் இதோட ப்ரைஸ் 90 rupees. பட் இதில் 8 டிஃப்ரெண்ட் திக்னஸஸ் வரும். ஸோ நீங்கள் வேணும்னா டிஃப்ரெண்ட் திக்னஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப தின்னான ஒரு திக்னஸ் கூட இருக்குது, ப்ளஸ் ரொம்ப திக்கானது கூட இருக்குது. ஸோ 0.8 வந்து மீடியம் திக்னஸ். நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நம்ம லைன்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் ஃபில்லின் பண்ணுறப்போவும் நம்ம சீக்கிரம் ஃபில்லின் பண்ணலாம். ஸோ இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சில ஸ்க்ரிபிள்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் வாட்டர் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் இந்த வாட்டர் கலர் ட்ரை ஆகிறதுக்கு. அண்ட் இப்போது அது மேலே எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் லெட்டர் ஏ எழுதியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மாஸ்கிங் டேப். ஸோ மாஸ்கிங் டேப்ஸ் வந்து ஜென்ரலாக மெடிக்கல் ஸ்டோர்ஸில் நிறைய கிடைக்கும். அண்ட் இதை மெடிக்கல் டேப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை கேலிகிராஃபிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதுக்குள்ளே வாட்டர் போகாது. ஸோ ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ மாஸ்கிங் டேப்பை கொஞ்சம் பெரிய ஏரியா நான் அப்ளை பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியும். ஓகே, ஸோ இப்போது மாஸ்கிங் டேப்பை இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் கலர்ஸை நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஆனால் இந்த பார்ட்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ இது நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போது. ஸோ சேம் அகெயின் ரெட் எடுத்துக்கிட்டு நான் பிளாக் லெட்டர்ஸில் பெருசாக ஹாய்ன்ட்டு எழுத போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேப்பை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாச்சும் வேர்ட் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நிறைய யூசஸ் இருக்குது அண்ட் நீங்கள் க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்கிங் டேப்போட ப்ரைஸ் 70 rupees கிட்ட வரும். பட் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 40 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் திக்னஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். பட் ஜென்ரலாக ஆப்ரோன்ற கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. பட் எல்லாமே இட் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு பார்க்குற மெட்டல் சைனிங் ஆஃப் தி வீடியோ. பை.